கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கேமிண்டியா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பர்ஃபெக்ஷன் நம்ம எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னா ரொம்ப விரும்புவோம் இல்லையா? நான் பர்ஃபெக்டாக இருக்கணும்ன்ட்டு சொல்லி நம்ம மாற்றிக்குவோம், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுவோம், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்போம், ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் வாழணுன்ட்டு எல்லாருக்குமே வாஞ்சி இருக்குது. இதே போல தான் வேதத்தில் கூட ஒரு ரிச் யங் ரூலர் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு அவனை பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, அவனை பெட்டர் பண்ணிக்கிறதுக்காக நிறைய வழிகளை தேடிட்டு இருந்தான். தேடிட்டு கடைசியாக இயேசு கிறிஸ்து கிட்டேயே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்னு இயேசு கிறிஸ்துவை கேட்டான். அதுக்கு இயேசு சொன்ன பதிலை கேட்டு அவன் துக்க முகத்தோட வருத்தமாய் போனான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அந்த பகுதியை இன்றைக்கு தியானிக்கலாம். மத்தேயு 19:21-22. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். பூரண சற்குணராய் ஆக விரும்பினால், அதாவது நீ பர்ஃபெக்டா இருக்க விரும்பினால் உனக்கு இருக்கிறதெல்லாம் நீ விட்டு, அதாவது உன்னோட மணியெல்லாம் நீ வித்துட்டு, உன்னோட சொத்தெல்லாம் நீ வித்துட்டு, அதை எல்லாத்தையும் ஒரு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான்னு ஏசப்பா அந்த வாலிபர் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட வாலிபர் துக்க முகத்தோடு செல்றான். ஏசப்பாவை தேடி வந்த ஒருத்தர் கூட துக்கத்தோட சென்றதில்லை இவரை தவிர. அதற்கு ரீசன் என்னன்னா, நிறைய சொத்து வச்சிருந்தான், அதிக ஒரு பணக்காரனா இருந்தான். ஸோ அப்போ அந்த பணம் நம்ம இயேசுவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாமல் நம்மளை தடுக்கிறதா இருக்குது. இந்த பணத்துக்கு ஏன் இவ்வளோ பவர்ன்ட்டு நம்ம யோசித்தோம்னா, இந்த மணி கேன் டூ மெனி திங்ஸ் இல்லையா? மணி நம்மளோட பேசிக் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையாக இருக்குது, ஒரு சேஃபாக செக்யூராக இருக்கிறதுக்கு நமக்கு தேவையாக இருக்குது. நம்ம எதை வாங்கணும்னாலும் we need money. ஸோ அந்த மணி பிளேஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் அவர் லைஃப். அதனால அநேக சமயம் நம்ம என்ன யோசித்துறோம், இட் கேன் ஆல்சோ ரீப்ளேஸ் காட்ன்ட்டு யோசிக்கிறோம். அந்த நிலை வரும் பொழுது நம்ம காடை பின்பற்றாம மணியை பின்பற்றவர்களா மாறி போயிடுறோம். ஸோ வென் வி ஹாவ் மணி, நம்மளுடைய லைஃப் மணியை டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது we can never be perfect. We can never follow God fully. அதான் வேதத்துல இயேசு கிறிஸ்து அதிகமாக சொல்லுகிறாரு, you cannot serve two masters. மணிக்கும் காடுக்கும் நம்மளால சர்வ் பண்ணவே முடியாது. ஏன்னா we can be only truthful to only one. வேதத்துல கூட 1 தீமோத்தேயு 6 ஒரு அருமையான வசனம் இருக்கு, அதை வாசிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ பண ஆசை எல்லா தீமைக்கும் ஒரு ரூட்டா இருக்கு. ஸோ பண ஆசை இருக்கும்னா, இல்லை பொருள் ஆசை இருக்கும்னா, we will not follow God. அந்த விசுவாசத்திலிருந்து அந்த ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த விசுவாசத்தில் இல்லாமல் நம்ம பின் வாங்குகிறவர்களாக இருக்கோம். இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறாங்க. நம்மளுடைய திங்கை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு காரியம்தான் பணத்தின் மேலே பிரியமாக இருக்கிறது. பணம் நமக்கு அநேக காரியங்களை சம்பாதித்து கொடுக்கும்னாலும் அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுக்கறது தேவன் தான். அதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பணம் நம்மளுடைய பேசிக் நீட்ஸை மீட் பண்ணோம்னாலும் ஒரு ஆக்சிடென்ட்டையோ இல்லை மற்ற காரியத்தையோ பணத்தால் தடுக்க முடியாது. ஸோ அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கும் பொழுது நம்மளால காடை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண முடியும், பர்ஃபெக்டாக இருக்க முடியும். ஸோ இந்த பேசேஜை தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா நமக்கு தெரியும், மனுஷரால் இது கூடாது, ஆனால் தேவனால் கூடும். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்ன்ட்டு சொல்லி நம்மளுடைய நம்மளுடைய செல்ஃப் மூலமா நம்ம ட்ரை பண்ணும்போது we fail. ஆனால் கர்த்தரால் மாத்திரம்தான் இது கூடும், கர்த்தருடைய கிருபையால் இது கூடும். ஸோ இது நான் கிடையாது, கிறிஸ்துவால் இது கூடும்ட்டு விசுவாசித்து அவரிடம் நம்மளை சரண்டர் பண்ணும்பொழுது நம்மை அவர் பர்ஃபெக்டா மாத்துவாரு நித்திய ஜீவனுக்கு என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின்
பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.